மேடவாக்கம் நியர் சித்தாலப்பாக்கம்ல இருக்க ஒரு 3 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் வில்லா தாங்க பார்க்க போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செமி ஃபர்னிஷ்டு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வீடியோ போக போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வீடியோ பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க டீட்டெயில் என்னன்னு கேட்டு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கும் தெரியுங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த அன்னதானம் பண்ணனா கூட நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் தாங்க. இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுக்கறது இந்த உடம்பு தாங்க. இந்த உடம்பு மூலியமாக நீங்கள் ரத்த தானம் இலவசமாகவே கொடுக்கலாங்க. நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறது மூலயமா போகிற ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும். இந்த பூமிக்கு புதுசாக ஒரு உயிர் வர அது உங்களோட பிளட் டொனேட் பண்ணுறது மூலியமாகவும் நடக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரத்தம் கொடுக்கறதால உங்களோட பிளட்டுமே சுத்தமாகுங்க. ஸோ அகம் உறவுகள் இந்த வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வருஷத்தில் 2 வாட்டியாவது பிளட் டொனேட் பண்ணுங்கள். கம்மிங் டு தி வீடியோ, இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட எலிவேஷன் ஃபுல்லாக காமிச்சிருங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிள் கான்செப்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை பார்த்துட்டு இந்த வீட்டோட இதுவை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீட்டு உள்ள டோட்டலாகவே அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் ஆகுதுங்க. இது ஒரு ரீசேல் வீடு தான். இந்த வீடு எதனால் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஓனர் வந்து இப்போ துபாயில் போய் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் அதை சேல்ஸ் பண்ணுறாரு. இந்த வீடு ஒன்றுமே அவர் பார்த்து கட்டினதால் உள்ள இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணிருக்காருங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைடான கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு அழகே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு தாங்க. ஏன்னா சில வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த அளவுக்கு போட்டு பேலன்ஸ் இருக்கிறத காம்பவுண்ட் வால் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. கார் பார்க்கிங்க்கான கேட்டு மட்டும் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெரிய ஒரு வைடான கேட்டாகவே கொடுத்துருக்காங்க. கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஒரு செடான் காராக இருந்தால் 2 காரை பார்க் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்யூவி டைப்பில் கார் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார் விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பைக்கு நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக தாங்க கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டி டேங்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சம்பும் தனியாக கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் செப்டி டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6,000 லிட்டர் சம்போட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோஸ்ட்டாக சம்ப் யூஸ் ஆகாது. ஏன்னா இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 50 ஃபீட்லேயே போர் போடும்போது தான் தண்ணி வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. போர் பாருங்கள், இந்த பக்கம் போர் போட்டிருக்காங்க. போர் பார்த்தீங்கன்னா நமக்கு 210 ஃபீட் வரைக்குமே போர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இன்றைக்கிலங்க எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நமக்கு வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் கூட அழகாகவே இருக்குது. எலிவேஷன் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தாங்க இருக்குது. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் போட்டிருக்காங்க. சேஃப்டிக்கு மஸ்கிட்டோ நெட் டோரும் போட்டிருக்காங்க பாருங்கள். டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் தான் டோர் போட்டிருக்காங்க. ஹால் உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து கபோர்ட் போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் போட்டிருக்காங்க. உள்ள கிளாஸில் தான் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோகேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து புக்ஸ் ஏதாவது அடுக்கி வச்சுருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திங்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே நமக்கு வுட்டில் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள். ஆனால் இது கிரானைட் இல்லைங்க, வுட்டில் தான் போட்டிருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பாருங்கள், நமக்கு 2க்கு 4 வெட்டிஃபைட் டைல் தான் போட்டிருக்காங்க. டைல்ஸோட கலருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைல் மாதிரி அதெல்லாம் நல்லா ஒரு மார்பிள் லுக்கில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நமக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒன்று இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது ரிவ்யூ பண்ணலாம். இந்த இடத்துல டிவி ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கீழே இருக்க டிவி ஷோகேஸ் வேணாம், உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் செட்டப்பில் நீங்கள் பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸ்டேர்கேஸ் கீழே பாருங்கள்,
ஸ்டார்கேஸ் கீழேயும் நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் இதில் வுட்டில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இன்வெர்டர் பாயிண்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பேட்ரி பேக்கப் வைக்கணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம். இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தாங்க. ஏன்னா நம்ம உறவுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்னா ரொம்ப லைக் பண்ணுவீங்க. பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் நமக்கு ஸ்டேஜ் மட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சமையல் நீங்கள் அடுப்பு வைக்கிறீங்கன்னா அதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஏதாவது சாமான் கழுவணும் அப்படின்னா அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேஸ்ட் பண்ணிடலாங்க. இந்த வீட்டோட வாட்டர் நல்லா இருக்குங்க. நான் வாட்டரை குடிச்சே பார்த்துட்டேன். அந்தளவுக்கு சால்ட்டாக எதுவும் இல்லை, நல்ல தண்ணி தான். நீங்கள் டேரெக்டாக ஆர்ஓ போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, வாட்டரும் நல்லா இருக்குது. ஸோ கிச்சனில் பாருங்கள் கபோர்டு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், சுற்றி அவ்வளோ அழகாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அங்கேருந்தே கேட்போம்மா என்னம்மா சமையல் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்க, அழகாக ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி உக்காந்து அம்மா சமைக்க இங்கே உட்காந்து தோசை சாப்பிட்லாம். அதே மாதிரி அங்கே அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம இங்கே உட்காந்துருந்து நல்லா என்னென்ன செய்கிறாங்களோ டக்குன்னு எடுத்து சாப்பிட்லாங்க. கிச்சனில் பாருங்கள், இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நமக்கு இங்கே டோரு இது பெட்ரூம் இது, அதுக்கான வே இருக்குது. ஸோ டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்சசபிள் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாஷ் பேஷன். ஸோ வாஷ் பேஷன் கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் ஒன்றுமே எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் வெளியே தெரியாத அளவுக்கு கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதுவை காமிங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த வீட்டில் இது ஒரு அட்ராக்டிவான ஒரு இது மாடியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் வுட் ஒர்க் தான் போட்டிருக்காங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர்கிட்டேருந்து தான் இந்த வீடை வாங்கியிருக்காரு. ஆனால் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து ஒன்றும் பண்ணிருக்காருங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இதுதான் நமக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு பட்டாக்குட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, கீழே இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மேலே இருந்துக்கலாம். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கீழே ஒரு ரூம் கொடுக்கணும். அவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும் இந்த ரூம். ப்ளஸ் உங்களுக்கு வுட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் இல்லைங்க, அந்த இதுலேயும் ட்ரா தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசியில் தாங்க போட்டிருக்காங்க. பாத்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் டாய்லெட் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் நமக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வால் டைல் நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டைலாகவே போட்டிருக்காங்க, அழகாகவும் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே பைப்பு கனெக்ட் பண்ணல, பைப் அங்கே பிடுங்கி இருக்குது, அதனால தான் தண்ணி கீழே வருது. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருங்க. ஸோ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் தாங்க போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ் ஸ்டீலில் கைப்பிடி எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடம் தாங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்த நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி வைக்கிறீங்கன்றதுல தாங்க இருக்குது. ஏன்னா அவர் பண்ணும்போதே நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பாட்லைட்டும் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் பாட் இன்டோர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது லாபியும் சொல்லலாம், லிவிங் ஏரியா. மோஸ்ட்டாக இது லிவிங் ஏரியா தாங்க. கீழே இருக்க ஹாலை விட மேலே இருக்க லிவிங் ஏரியா ரொம்ப பெருசாகவே இருக்கும்.
நீங்களே பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் வென்டிலேஷனுக்காக ஒன்றுமே அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. விண்டோ மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து காமிச்சிருங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோவாக 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சைட்லேயுமே நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஃபுல் வியூ பாருங்கள். கீழே சொன்னலைங்க, மேலே ஒரு நமக்கு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதை பாருங்கள், இந்த டிவி யூனிட்டை அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஷோகேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஐ திங்க் 54 இன்ச் டிவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துலாம் பாருங்கள், ஃப்ரேம்டு இது ஆங்கிள்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைப்பில் இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க, எரியல, அது மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏற்கனவே அதில் சொன்ன மாதிரி தாங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் சன் இல்லை உங்கள் டாட்டர் யாராவது வந்து காலேஜ் ஸ்கூலில் தான் வந்து மெடல் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அதெல்லாமே எடுத்து வந்து இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல டிவி செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாங் சைஸ் சோஃபா போட்டு அழகாக இப்படி வந்து உட்காந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் கீழே பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கல இவ்வளோ இந்த லேண்ட் ஏரியாவில் இப்படி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸுமே நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட் போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கிங் சைஸ் பெட் போட்டால் கூட இவ்வளோ இந்த அளவுக்கு தாங்க வரும். இதோட நின்றோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே செல்ஃப் கபோர்டு எல்லாமே வுட்லேயே பண்ணிருக்காங்க பாருங்கள். கீழே என்ன பேட்டர்னில் பண்ணிருக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் பண்ணிருக்காங்க உள்ளே எல்லாமே. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கண்ணாடியாக கொடுத்துருக்காங்க. கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் டைப்புங்க. நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் இருக்க அக்கா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவராவது எடுத்துப்பீங்க. அவங்களுக்கான செட்டு எல்லாமே நீங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா இது உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, என்ன இவ்வளோ திங்ஸ் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இன்விசிபிளான பிளேஸில் தான் வச்சுருக்காங்க. எதுவுமே நமக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் விசிபிளாக இருக்காதுங்க. எல்லாமே இன்விசிபிள் பண்ணுற மாதிரி வுட் ஒர்க்கில் போட்டு அவ்வளோ அழகாக கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், எனக்கு இந்த வீட்டில் இதுவும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது நம்ம வீடை வந்து அந்தளவுக்கு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்கன்னா இந்த டேபிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் புக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கும் இந்த அழகாக ஒன்றுமே பண்ணிருக்காங்க. ஓனர் அவரோட ஓன் பர்பஸ்க்காக தான், ஓன் யூஸ்க்காக தான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வாங்கினார். உள்ள இன்டீரியரும் அதெல்லாமே பார்த்து தாங்க பண்ணார். அவரால் ஒரு சுச்சுவேஷன் அவரால் இங்கே இருக்க முடியல, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறாரு. இதுலேயும் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பாருங்கள், வால் டைல். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வால் டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. கீழே இருந்ததை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதுலேயும் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளக்கும் இருக்குது, ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது. வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயும் உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் எல்லா பாத்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த பெட்ரூமில் நமக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணாலே போதுங்க, அந்தளவுக்கு நமக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேடவாக்கம்லேருந்து சித்தாலப்பாக்கம். எல்லாருக்கும் மேடவாக்கம் டு சித்தாலப்பாக்கம் உங்களுக்கு தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு மேடவாக்கம்லேருந்து நீங்கள் மாம்பாக்கம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம் போலீஸ் பூத் ஒன்று இருக்குங்க. அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க டுவர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் போகிற ரோடு. நாவலூர் போகிற ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. சித்தாலப்பாக்கம் மெயின் ரோடு சங்கராபுரம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. சங்கராபுரமில் யமகா ஷோரூமுக்கு பேக் சைட் ஒரு 700 மீட்டர்ஸில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இது நமக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது. பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு
செல்ஃப் லேப் எல்லாமே வந்துடும், வுட்டில் கவர் பண்ணிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதாங்க. இப்போ ஃபுல்லி ஃபர்னிஷ்டு எல்லாமே. ஏன் செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. செமி ஃபர்னிஷ்னா என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். கிச்சன், பெட்ரூம் அது எல்லாமே வந்து வுட் ஒர்க்கில் கவர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாமே செமி ஃபர்னிஷ்டுங்க. ஃபுல் ஃபர்னிஷ்டுனா நமக்கு இப்போ இந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இது கூட இன்க்ளூடிங் எது வரும்னா நமக்கு பெட் அது எல்லாமே வந்து அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லி ஃபர்னிஷ்னால் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவை, உங்களோட திங்ஸ் எடுத்து வந்து வச்சுட்டா போதும். பெட் அது எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த டோருமே பிவிசி. பாத்ரூம் டோர் மட்டும் தாங்க நமக்கு பிவிசி டோரே யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றது எல்லாமே விண்டோது எல்லாமே வுட்டில் தாங்க வரும். இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் தாங்க இல்லை, மற்றபடி வெளியே போகிறதுக்கு அவுட்லெட்டுக்காக ஒரு இது வச்சுருக்காங்க, விண்டோ வச்சுருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனும் போட்டிருக்காங்க. சேம் அங்கே என்ன டைல் யூஸ் பண்ணாங்களோ அதே டைல் தான் இந்த இதுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா வந்து வால் டைல், அதாவது ஃப்ளோர் டைலுமே வால் டைலுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க, மேட்ச் ஆகுது, நல்லா மேட்ச் ஆகுது. வாங்க இப்போ பால்கனி போய் பார்க்கலாம். பால்கனி நமக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் போட்டிருக்காங்க பாருங்க. பால்கனி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே. ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு ஊஞ்சல் போட்டு இங்கே உட்காந்து ஒரு டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சு காற்று நல்லா காற்று வருதுங்க. உங்களுக்கு நம்ம வாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு இந்த காற்று சவுண்ட் தான் கேட்காது. நீங்கள் உங்களுக்கு இலை அசைது பார்த்தீங்களா, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நல்ல காற்று இந்த ஏரியாவில். வாங்க இப்போ நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1150 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஓனர் என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000ங்க ப்ரைஸ். அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தான் நம்ம தரோம். நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த வீட்டுக்கு கரெக்டான ப்ரைஸாக தான் ஓனர் கோட் பண்ணிருக்காரு. அந்த ப்ரைஸாக தான் நம்மளும் இப்போ இது கோட் பண்ணிருக்கோம். இதுலேருந்து நம்ம நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா நம்ம 75லேருந்து 80 இல்லைங்க 90% இந்த வீட்டுக்கு வாங்கலாம். ஏன்னா உள்ள இன்டீரியர் ஒர்க் அதெல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக இந்த வீட்டில் நம்ம 90% பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நேஷ்னலைஸ் பேங்க் SBIயில் நம்ம பண்ணி தரலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் வுட் டோர் தாங்க, பட் ஆனால் என்னென்னா வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபில் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டைல் பார்த்தீங்கன்னா கூலன் டைல் தான் போட்டிருக்காங்க. நம்ம வெயில் டைமில் வந்தால் கூட நம்ம கால் தான் எதுவும் ஆகாதுங்க. வாட்டர் டேங்க் பார்த்துக்கோங்க, நம்ம கான்க்ரீட் டேங்க் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு நீங்கள் எங்காவது வந்து டேங்கை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஏணியுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் போட்டிருந்தால் உங்களுக்கு ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருந்திருக்காது. வீடோட வந்து நமக்கு துணி காய போடுறதுக்கான ஹேங்கலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரெச் தாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் எவ்வளோ துணி துவைச்சாலும் இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் காய போட்டுடலாம். ஸோ பக்கத்து வீட்டில் பாருங்கள், அவங்க வந்து டெரஸில் வந்து ஷீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். சேம் அதே டைப்பில் நீங்களும் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள், டேப் பாயிண்ட் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்ககிட்ட கீ இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு திறந்து காமிச்சு எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுக்கு லோன்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் நீங்கள் பார்க்கல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எதிர்பார்த்து செய்கிற உதவியை விட எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிற உதவி தான் நமக்கு பெருசுன்ட்டு. அதே மாதிரி தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் போதுங்க. அவங்களே கான்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஷேர் மட்டும் தான். அது பார்த்திங்கன்னா சித்தாலப்பாக்கம் ஜோன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க, பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஜோன்ஸ் அப்பார்ட்மெண்ட். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா OMR, சிறுசேரி,
உங்களுக்கு சிறுசேரி சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுசேரி ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஓஎம்ஆர் நாவலூர் பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், சத்யபாமா காலேஜ் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தாங்க இருக்குது. இதுவே நீங்கள் HCL ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இங்கேருந்து நமக்கு பெரும்பாக்கம் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நமக்கு இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், நீங்கள் பண்ணுற ஷேரும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி இதை விட நல்ல ப்ராப்பர்ட்டி கூட இதுவே நல்ல ப்ராப்பர்ட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி தான். இன்னும் இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக ப்ரைஸ் கம்மியாகவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகுங்க. அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக கிரிக்கெட் கிரவுண்டு இருக்கு பாருங்க. அது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் லே அவுட்டாக வர ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். நீங்கள் மேடவாக்கம் வந்து மாம்பாக்கம் போகும்போது கோவிலஞ்சேரி, பொன்மார் ரெண்டுத்துக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான். இதை ஏன் இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம இது சொல்கிறோன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு பொல்யூஷன் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா அந்த சைடை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் என்னடா இவ்வளோ வீடு வந்துச்சு, சென்னையை பொறுத்த வரைக்கும் சுற்றி வீடு இருக்கும், அதனால் நமக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே அப்படி இல்லைங்க. எவ்வளோ மழை வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ மரங்க இருக்குது. ஸோ அந்த மரம் எல்லாமே தண்ணியை சேர்த்து வச்சு நமக்கு எந்த சீசன்லேயும் நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒன்றா போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.